Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. கல்வி நிதி தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு நிச்சயம் வழக்கு தொடரும். அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு நிச்சயம் போராடி வெல்லும். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. மின்தடையால் பாதிக்கப்பட்ட நீட் தேர்வு மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்த உத்தரவிட கோரிய வழக்கு. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை, கடலூர் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. கோடை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் பொழிந்த கனமழை. 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் சேதம். அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனைகள். எஸ்என்ஜே நிறுவன மேலாளர் மற்றும் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடுகளிலும் தொடரும் ரெய்ட். டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குனர் விஷாகன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை. 2வது நாளாக பல மணி நேரம் விசாரணை நடைபெற்றதாக தகவல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரபல ஹோட்டல் அதிபரிடம் அமலாக்கத்துறை விசாரணை. நேற்றைய சோதனையில் கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணை என தகவல். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தொழிலதிபர் ரத்தீஷ் வீட்டுக்கு அமலாக்கத்துறை சீல். சோதனைக்கு ஒத்துழைக்காத காரணத்தால் அதிரடி நடவடிக்கை. அரசியல் உள்நோக்கத்தோடு அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதாக அமைச்சர் முத்துசாமி கண்டனம். அரசு ஊழியர்களை துன்புறுத்தும் செயல் என்றும் விமர்சனம். ஆரணியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. சோதனையில் சொத்து ஆவணங்கள், வங்கி லாக்கர் சாவி உள்ளிட்டவைகள் பறிமுதல். ஆரணி எம்எல்ஏ சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் தொடரும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்த அதிமுகவினருடன் திமுகவினர் வாக்குவாதம். உசிலம்பட்டியில் முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நிறைவு. 9 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சோதனையில் ஆவணங்கள் கைப்பற்றப்படவில்லை என தகவல். டாஸ்மாக் வழக்கில் நடைபெறும் அமலாக்கத்துறை சோதனைகளால் முதலமைச்சருக்கு பயம் ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தற்போது அதிமுகவினர் வீட்டிற்கு தன் ஏவல் துறையை அனுப்பியிருப்பதாகவும் இபிஎஸ் விமர்சனம். எஜமானர்களை காப்பாற்ற திமுக அரசின் மீது அவதூறை அள்ளி வீசுகிறார் எடப்பாடி பழனிசாமி.
2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கும் அணி இதுவரை உருவாகவில்லை. சினிமா ஸ்டார் வந்தால் கூட விசிகாவுக்கு போட்டியாக வர முடியாது என்றும் திருமாவளவன் கருத்து. கோவை காரமடை பிளிச்சி பகுதிகளில் புதிய மத்திய சிறைச்சாலை வளாகம் கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதி. பொருளாதார குற்றப்பிரிவுக்கு எதிராக RK சுரேஷ் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு மனு. சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து பாலியல் சித்திரவதை செய்ததாக அரக்கோணம் திமுக நிர்வாகி மீது பெண் அதிரடி குற்றச்சாட்டு. திமுக நிர்வாகி தெய்வச் செயல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் DGP அலுவலகத்தில் புகார். நடிகர் ரவி மோகனை கடன்களுக்கு பொறுப்பேற்க வைக்கவில்லை என ஆர்த்தியின் தாயார் சுஜாதா விஜயகுமார் விளக்கம். அனுதாபத்திற்காக பொய்கள் பேசுவது ரவி மோகனை கதாநாயக பிம்பத்தில் இருந்து தரம் தாழ்த்தி விடுவதாகவும் அறிக்கை. கரூர் அருகே ஆம்னி பேருந்தும் சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. கரூர் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க அறிவிப்பு. சாத்தான்குளம் அருகே சாலையோர கிணற்றுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளான வேன். 3 பேர் நீந்தி வெளியே வந்த நிலையில் எஞ்சி 5 பேரை தேடும் பணிகள் தீவிரம். கோவையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 13 பேர் அதிரடி கைது. பீளமேடு காவல்துறையினர் விசாரணை. நத்தம் அருகே சங்கரன்பாறையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வாக்குவாதம். இறுதிச் சுற்றில் குறைவான காளைகள் மட்டுமே இருந்ததால் போட்டியில் பங்கேற்க மாட்டோம் என காளையர்கள் தர்ணா. திருவண்ணாமலை அருகே பள்ளிக்கொண்டப்பட்டு கிராமத்தில் வண்டல் மண் அள்ளுவதில் முறைகேடு. உரிய அனுமதி பெற்றிருந்தாலும் இரவு பகல் பாராமல் ஏரியில் மண் அள்ளப்படுவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெண் சிசுவை உயிருடன் புதைக்க முயற்சி செய்த தாய் கைது. புதைக்கும் போது சிசுவின் அழுகுரல் கேட்டு குழந்தையை மீட்ட அக்கம்பக்கத்தினர். போலீசார் இது குறித்து விசாரணை. உதகையில் மலர் கண்காட்சியை காண குவிந்த சுற்றுலா பயணிகள். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை திருவான்மியூர் டைடல் பார்க் அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம். பள்ளத்தில் கார் ஒன்று கவிழ்ந்த நிலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை கொடுங்கையூர் மின்வாரிய அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து. வேகமாக பரவிய தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறை. வரும் 22ஆம் தேதி அரபிக் கடல் பகுதியில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமை வரை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.
பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளைத்தான் கொன்றோம், அப்பாவிகளை அல்ல. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஜம்மு காஷ்மீர் வனப்பகுதிகளில் பயங்கரவாதிகள் 3 தேடும் பணி தீவிரம். ரகசிய தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை. திங்கட்கிழமை அதிகாலை விண்ணில் ஏவப்படுகிறது PSLV C-61 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் முன்னேற்பாடுகள் தீவிரம். RAC உள்ளவர்களுக்கு 2ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகளில் இருக்கை ஒதுக்க ரயில்வே அமைச்சகம் திட்டம். ஆட்டோ அப்கிரேடேஷன் முறையில் ரயில் பயணிகளுக்கு புதிய சலுகை. காசாவில் 4 குழந்தைகள் உள்ளிட்ட 54 பேர் ஒரே நாளில் படுகொலை. இஸ்ரேல் தாக்குதலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 53,272 அதிகரிப்பு. கலிபோர்னியாவில் 130 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் உருவான துலாரே என்ற பேய் ஏரி. 94,000 ஏக்கர் வேளாண் நிலங்கள் பாதிக்கப்பட்ட காட்சிகள் வெளியீடு. ருமேனியாவில் நடைபெற்ற சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் தொடர். தமிழ்நாட்டின் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். கமல்ஹாசன் சிலம்பரசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. ஆக்ஷன் நிறைந்த காட்சிகளால் ரசிகர்கள் உற்சாகம். Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.